நான் கேட்கிறேன், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம்? பிள்ளைக்கு சப்ஜெக்ட் தரலைன்னா, ஐயோ பிளஸ் 2 படிக்கிறா, 10th படிக்கிறா, கவர்மெண்ட் எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் வருதுன்னு உட்காந்து பிள்ளைக்கு நைட் எல்லாம் உட்காந்து நீ சப்ஜெக்ட் டீச் பண்றியா? இந்த பூமியில உன் பிள்ளை நல்லா படிச்சு பெரிய ஆளாகி ஒரு டாக்டர் ஆகி மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்கி நாளைக்கு செத்து நரகத்துக்கு போறதுக்கு அந்த படிப்புக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறியா? இல்ல இந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த பிள்ளை நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் மரித்தால் கூட தேவராஜ்யத்துல வந்து சேரக்கூடிய சத்தியத்தை போதிக்கிறோமா? சத்தியத்தை பத்தி நம்ம கவலையே கிடையாது. நீ ஜோம் பண்ணியான்னு என்னைக்காவது உங்க பிள்ளைய பார்த்து கேட்டிருக்கீங்களா? நீ பைபிள் வாசியான்னு உங்க பிள்ளைய பார்த்து இன்னைக்கு என்ன வாசித்தன்னு கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டோம். காரணம் என்ன? நம்மளே ஜோம் பண்றது இல்ல. நம்ம ஜோம் பண்ணாம பிள்ளை எப்படி திருப்பி கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே கவனித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை சரியான விதத்தில் முதல்ல கர்த்தரை தேடுற படிப்பு குப்பையெல்லாம் வேண்டாம். நீ முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடினால் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுனார் ஆண்டவர். ஆண்டவருக்கு உன் பிள்ளை ஆண்டவரை தேட ஆரம்பிச்சா படிப்பு, அறிவு, ஞானம், விவேகம், ஞாபக சக்தி, ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் கர்த்தர் தானாய் தருவார். உனக்கு பரலோகமும் கிடைக்கும், இந்த உலக அறிவும் கிடைக்கும். நீ உலக அறிவுக்கே உன் பிள்ளைய டீச் பண்ணினா உலக அறிவு கிடைக்கும், கடைசியில் கல்லறையோட முடிஞ்சு போயிடும். பரலோக அறிவு 0, கர்த்தரை குறித்த அறிவு 0. எங்கே உன் பிள்ளை பரலோகம் பிரவேசிக்கும்?